Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பழைய ப்ளவுஸை வந்து நம்ம இப்போ இருக்க ப்ளவுஸ் சைஸ்க்கு எப்படி ஆல்டர் பண்றது அப்படின்றத நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சின்னதா இருக்க ப்ளவுஸை பெரிய சைஸ்க்கு கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் புது ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். பழைய இப்போ ஆல்டர் பண்ண போற ப்ளவுஸையும் எடுத்திருக்கேன். ஸோ புது ப்ளவுஸ்க்கு மேலே வச்சு எந்த அளவு சின்னதா இருக்குன்னு பாருங்க. ஸோ ஹைட் பார்க்கும்போது ஹைட்ல வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஹைட் வந்து கம்மியா இருக்கு. ஸ்லீவ் லென்த் சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா ஷார்ட் ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் பாருங்க ஒரு 1 இன்ச் அளவுக்கு சின்னதாக இருக்குது. சைட்லையும் பாருங்க 1 இன்ச் அளவுக்கு கம்மியா இருக்கு. ஒரு சைடு 1 இன்ச் கம்மியா இருக்கு அப்படின்னா 4 சைடு பார்க்கும்போது 4 இன்ச் கம்மியா இருக்கு. புது பிளவுஸை விட பழைய பிளவுஸ் வந்து 4 இன்ச் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹைட் கம்மியா இருக்கு. எப்படி ஆல்டர் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ பழைய பிளவுஸ்ல வந்து நம்ம லென்த் அதிகமாக்கணும் அப்படின்னா இப்போ பேக் சைட்ல வந்து நம்ம டாட் பிடிச்சி இங்கே கீழே மடிச்சு ஸ்டிச் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஹைட்டை வந்து இருக்க ஹைட்டுக்கு கொண்டு வந்துடும். ஏன்னா இந்த கிளாத் வந்து நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு மடிச்சு ஸ்டிச் பண்ணிருப்போம். பிரிச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு மடிச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளவுஸோட ஹைட் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு அதிகமாயிடும். இப்போ செஸ்ட் வேஸ்ட் எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சைடில் இருக்க ஸ்டிச் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் எக்ஸ்ட்ரா கிளாத் இதே கலரில் எடுத்து அதில் வந்து எலாஸ்டிக், அதாவது த்ரெட் எலாஸ்டிக் சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு ஸ்டிச் பண்ணி நான் அந்த கிளாத்தை அட்டாச் பண்ண போகிறேன். ஃபுல்லாக நான் சைடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே மடித்து தைச்சிருந்தேன் இல்லையா பேக் சைடு, அதை ரிமூவ் பண்ணி அதில் டாட் இருந்ததையும் பேக் சைடில் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ புது ப்ளவுஸ் எடுத்துக்கிறேன். ஸோ 2 ப்ளவுஸோட ஷோல்டர் ஸ்டிச்சும் ஒன்றா வச்சு ஹைட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ புது ப்ளவுஸில் வந்து கரெக்டான ஹைட் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ப்ளவுஸில் பாருங்கள் ஹைட் எனக்கு அந்த கரெக்டான ஹைட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகவே இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணணும், 3 இன்ச் கிளாத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஃப்ரண்ட் சைடு, அதாவது பிளவுஸில் கரெக்டான சைடுக்கு மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா பேக் சைடு ஹைட்டில், ஸோ 1/4 இன்ச் அளவுக்கு இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் பிளவுஸோட கீழ் சைடையும் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக் சைடு திருப்புறோம். ஸோ பேக் சைடு திருப்புறதுக்கு முன்னாடி இந்த பீஸ்க்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி படிமான தையல் போட்டதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பிக்கிறேன். ஸோ பேக் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ப்ளவுஸோட ஹைட்டு வந்து அதிகமாகிடும் பேக் சைடு. இப்போ கரெக்டான அளவு ப்ளவுஸஸ் இந்த ஷோல்டர் ஸ்டிச்சும் இந்த கரெக்டான ப்ளவுஸோட ஷோல்டர் ஸ்டிச்சும் ஒன்றா வச்சு இந்த ஹைட்டை செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வருது. இப்போ நம்மளுக்கு பேக் சைடு ஹைட் கரெக்டாக வந்துச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு பாருங்க நம்மளுக்கு ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம கப் சைஸோட ஹைட் எல்லாம் பெருசு பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு எல்லா ஸ்டிச்சும் நம்ம பிரிக்கணும். அதை விட நம்ம புது பிளவுஸே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அதை விட இந்த டிப் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு வந்து 2 இன்ச் கம்மியாக இருக்குது. ஸோ பட்டிக்கு கீழே தான் பீஸ் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ப்ளவுஸ் பீஸ்க்கு ஏற்ற கலர் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ 2 இன்ச் அளவுக்கு கிளாத் இல்லை இல்லையா, நான் வந்து ஒரு 6 இன்ச் அகலத்துக்கு கிளாத் எடுத்துக்கிட்டேன் லென்த், அந்த பட்டியோட லென்த்துக்கு. ஸோ கொக்கி சைடு வந்து பட்டி வச்சிருப்போம் இல்லையா, கொக்கி பட்டி. ஸோ அதே மாதிரி ஒரு 2 ஃபோல்டு பண்ணிவிட்டு பட்டிக்கு மேலே அப்படியே இந்த எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த கொக்கி பட்டி கிட்ட மடிச்சோம் இல்லையா, ஸோ அந்த மடிப்பை கிட்ட தையல் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்க பட்டிக்கு கீழே நம்ம இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது, ஏன்னா மிரர் சாரி வந்துடும். கீழே வந்து நம்ம ஹைட் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கோம். இந்த பட்டி பீஸ் கூட ஜாயின் பண்ணது பேக்கை விட கீழே ஹைட் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா பட்டியில் வந்து கீழே மடிச்சு தைப்போம் இல்லையா, அதுக்காக. ஸோ ஸ்லீவ் கிட்ட இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பேக்கோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட்டோட ஹைட் எங்கே வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க் பண்ணுறதை விட கீழே இருக்கு இல்லையா, இந்த கிளாத்தை மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்க இந்த கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே மார்க் பண்ணியிருக்கா இல்லையா, அந்த மார்க் பண்ணியிருக்கல இந்த அளவு கிளாத்தை வந்து பேக் சைடு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு பட்டி ஃபினிஷ்ட் ஆகிடும். ப்ளவுஸில் வந்து ஆல்ரெடி நம்ம கீழே இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம பேக் சைடில் எப்படியும் அந்த மடிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணோம். ஸோ அந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்னோட ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி பட்டியில் மடித்து ஸ்டிச் பண்ணல, ஸோ அதுக்காக நான் எக்ஸ்ட்ரா பீஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சைட்லையும் அந்த பட்டிக்கு கீழே எக்ஸ்ட்ரா பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். எடுத்து இந்த கிளாத்தை 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த மடிப்பு இருக்க சைடு வந்து பட்டி கூட ஜாயின் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். கொக்கிக்கான ஐக்கு பட்டி மடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி மடிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த பட்டி பீஸையும் இந்த எக்ஸ்ட்ரா வச்சு இந்த பீஸையும் அப்படியே மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க மடிச்சோம் இல்லையா ஐ தைக்கிற இடத்துல, அதை வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஓரத்துல. இப்போ கொக்கிக்கான ஐக்கு இன்னொரு ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஐ ஸ்டிச் பண்றதுக்கு 4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுறேன். நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடு லென்த் வந்து கரெக்டாக எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ இந்த பேக் சைடு லென்த்துக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட் சைடும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ
இந்த மாதிரி பேக் சைடு ஸ்லீவ் கிட்ட இருந்து ஒன்னா பிடிச்சிட்டு இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட அதுக்கப்புறம் கீழே எந்த இடத்துல பேக் சைடோட லென்த் நிக்குதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் இந்த பட்டி பீஸ்க்கு மேல. இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஒரு சைடு பட்டி வந்து கீழே மடிச்சு ஸ்டிச் பண்ணி இந்த சைடு எந்த அளவு லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் பட்டியிலே எக்ஸ்ட்ரா பீஸ் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்டோட ஹைட்டும் பேக்கோட ஹைட்டும் கரெக்டா வந்துடும். இப்போ சைடு தான் நம்ம பெருசு பண்ணணும். ஸோ சைடு எப்படி பெருசு பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ சைடு வந்து இதே மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு கூட நீங்க பெருசு பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மெத்தட் பண்ணல. த்ரெட் எலாஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ த்ரெட் எலாஸ்டிக் வச்சு அந்த பீஸ் கூட ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் அதை சைடில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த த்ரெட் எலாஸ்டிக் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். இதை விட நம்ம வெயிட் அதிகமானாலும் நம்மளுக்கு அந்த சைட்ல எல்லாம் சின்னதாகிற ப்ராப்ளம் வராது. ஸோ இந்த மாதிரி நான் கிளாத் எடுத்துக்கிறேன். எந்த அளவு அகலத்துக்கு கிளாத் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம சைட்ல வந்து எந்த அளவு கம்மியா இருந்ததுன்னு பாருங்க. எனக்கு ஒரு சைடு வந்து 1 இன்ச் கம்மியா இருந்தது. ஸோ அப்போ 4 சைடும் பார்க்கும்போது 4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு கிளாத் கம்மியா இருந்தது. எக்ஸ்ட்ரா 2 இன்ச் ஆட் பண்ணி 6 இன்ச் கிளாத் எடுத்துக்கோங்க. 6 இன்ச் அகலத்துக்கு கிளாத் எடுத்துக்கிட்டு லென்த் எவ்வளவு எடுத்தோம்னா நம்ம பிளவுஸோட லென்த் இருக்கு இல்லையா, அந்த பிளவுஸோட லென்த்தை விட மேல 1 இன்ச் கீழே 1 இன்ச் இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க 2 மெயின் பீஸ் 2 லைனிங் பீஸ் எடுத்துக்கிட்டு 2 சைடு ஜாயின் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் பீஸையும் ஒரு லைனிங் பீஸையும் வச்சு ஃபர்ஸ்ட் மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லா சைடும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம த்ரெட் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் மெயின் பீஸையும் லைனிங் பீஸையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேல இருந்து ஒரு 1 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன் இல்லையா, ஸோ அந்த 1 இன்ச் கிளாத்தை மார்க் பண்ணி மார்க்கி கிட்ட இருந்து தான் த்ரெட் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து பாபின்ல த்ரெட் எலாஸ்டிக்கை சுத்திட்டு கேசின்ல வந்து லூஸ் பண்ணிட்டு கேசிங்குள்ள போட்டு இந்த மாதிரி த்ரெட் எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் 2 கிளாத்லயும் லைனிங் அட்டாச் பண்ணி த்ரெட் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணிட்டு இப்ப பாருங்க த்ரெட் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பெருசா எடுத்திருந்த கிளாத் வந்து இந்த மாதிரி சின்னதா சுருங்கிடும். நம்ம சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம போடும் போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடும் அந்த எலாஸ்டிக் இருக்கனால. இப்போ த்ரெட் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ண கிளாத்தை வந்து இப்போ பிளவுஸ் கூட அட்டாச் பண்ணணும். இப்போ பிளவுஸ் வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். பிளவுஸோட ஃப்ரண்ட் சைடுக்கு மேல இந்த த்ரெட் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ண கிளாத்தை வந்து ஃபர்ஸ்ட் மேல ஒரு 1 இன்ச் கிளாத்தை விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேல 1 இன்ச் கிளாத்தை விட்டுணும். அதே மாதிரி கீழே ஸ்டிச் பண்ணிட்டே வரும்போது கீழே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் கிளாத் இருக்கும், அதையும் விட்டுணும். அதுக்கப்புறம் நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அதை இது மாதிரி பிளவுஸோட ஃப்ரண்ட்டுக்கு மேல இந்த த்ரெட் எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ண கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து பேக் சைடு கூட வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு கரெக்டான சைடு போட்டுட்டு அதுக்கு மேல பேக் சைடு இந்த மாதிரி பேக் சைடு மேல வர மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு ஸ்டிச் பண்ணும்போது எந்த அளவுக்கு அந்த கிளாத் மேல விட்டுமோ அந்த அளவுக்கு கிளாத்தை இந்த சைடும் அட்டாச் பண்ணும்போது விட்டுட்டு பேக் சைடு பீஸையும் இந்த த்ரெட் எலாஸ்டிக் கிளாத்தையும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக் வச்ச கிளாத் வந்து சைட்ல இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ மேலேயும் கீழேயும் பிசுறு இருக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருந்தோம். அதை வந்து மடிச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓரத்துல ஒரு சைடு இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் 1 இன்ச் விட்டுருப்போம். ஸோ அதையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஓரத்துல ஸ்டிச் பண்ணிக்கணும். த்ரெட் எலாஸ்டிக் அட்டாச் பண்ண கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். சைட்ல பாருங்க கிளாத் வந்து அதிகமா இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்றதுனால நம்மளுக்கு ஒரு சைடு அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு சைடையும் அதே மாதிரி அந்த த்ரெட் எலாஸ்டிக் அட்டாச் பண்ண கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கரெக்டான சைடு போட்டிருக்கேன். அதுக்கு மேல அந்த கிளாத்தை 1 இன்ச் மேல விட்டுட்டு த்ரெட் எலாஸ்டிக் வச்ச கிளாத்தையும் இந்த ஃப்ரண்ட் பீஸையும் அப்படியே ஒன்னா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு மேல வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு இப்போ பேக் சைடுக்கு மேல வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து கரெக்டான சைடு வச்சிருக்கேன். அதுக்கு மேல பேக் சைடு போட்டுக்கிறேன். இப்போ அந்த சைடு எந்த அளவு கிளாத் மேல விட்டு ஸ்டிச் பண்ணுமோ அதே அளவு கிளாத்தை மேல விட்டுட்டு அப்படியே இந்த பேக் சைடு கூட இந்த த்ரெட் எலாஸ்டிக் அட்டாச் பண்ண பீஸை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். சைடு நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன். அந்த எலாஸ்டிக் த்ரெட் வச்ச கிளாத்து இதுலயும் மேல 1 இன்ச் விட்டுருந்தா இல்லையா, அதை வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். 2 சைடும் மேலேயும் கீழேயும் மடிச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 2 சைடும் சைடு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. செஸ்ட் வேஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்லீவோட ரவுண்டு ஆர்ம் ஹோல் எல்லா சைஸும் அதிகமாயிருக்கும். இப்போ இந்த அளவு பிளவுஸ்ல செக் பண்ணி பாக்குறேன். கரெக்டான பிளவுஸ்க்கு மேல இந்த பழைய பிளவுஸை வச்சு ஹைட் செக் பண்றேன். பாருங்க ஹைட் கரெக்டா இருக்கு. அப்புறம் ஆர்ம் ஹோல் செக் பண்ண அப்படின்னா ஆர்ம் ஹோல் கரெக்டா இருக்கு. இப்போ ஸ்லீவோட அகலம் லென்த் இந்த இடத்துல வச்சு இங்க ஸ்லீவோட அகலம் செக் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு அதிகமா இருக்கு. ஸோ ஏன்னா நம்ம எலாஸ்டிக் வச்சனால அந்த இடத்துல அதிகமா இருக்கும். ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு அவ்வளவா பெருசா இருக்காது இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமா இருக்க அளவு ஸ்டிச் பண்ணிப்பேன்.
பாருங்க பேக் சைடு போட்டுட்டு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த 2 ஜாயிண்ட்டையும் ஒண்ணா வச்சுட்டு இப்போ ஸ்லீவ் கிட்ட வந்து கரெக்டான பிளவுஸை விட இதுல அதிகமா இருந்தது. ஸோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறேன். செஸ்ட் கிட்ட கரெக்டா இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் வேஸ்ட் கிட்டையும் ஒரு 1 இன்ச் அளவுக்கு அதிகமா இருக்கு. மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் கிட்ட மார்க் பண்ணிருக்கல, அங்க இருந்து இங்க செஸ்ட் கிட்ட வரைக்கும் அப்படியே கிராஸா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வேஸ்ட் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அங்க இருந்து வேஸ்ட் கிட்ட இருந்து அப்படியே செஸ்ட் கிட்ட கிராஸா வந்து அப்படியே விட்டுருங்க. 2 சைடும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவ் கிட்டயும் வேஸ்ட் கிட்டயும் அளவு வந்து சின்னதாயிடும். இந்த எலாஸ்டிக் செஸ்ட் கிட்ட வந்து அதிகமா இருக்கு, ஸ்லீவ் கிட்ட வேஸ்ட் கிட்ட எல்லாம் கம்மியா இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த இடத்துல அவ்வளவா லூஸ் வேண்டாம், அதனால நான் டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் செக் பண்ணி பார்த்தா எனக்கு புது ப்ளவுஸ் அளவுக்கு எனக்கு அந்த பழைய ப்ளவுஸ் வந்து வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் நிறைய சாரீ இருக்கும். ஸோ ப்ளவுஸ் சின்னதாகிடுச்சுன்ட்டு அந்த சாரியெல்லாம் நம்ம போடாமல் இருப்போம். ஸோ இப்போ இந்த மெத்தடை பார்த்து நீங்கள் சின்னதாக இருக்க ப்ளவுஸ் எல்லாம் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி பழைய சாரீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.